நாங்கள் இன்றைக்கு கூடியிருந்து எடுத்துக்கொண்ட விடயமானது எமது கனகாலமாக எமது இழுவைப்படை படகுகள் இந்த இடத்தில் வராததும் அதால் மீனவர்கள் சந்தோஷமாக இருந்ததும் இனி மீண்டும் மாதம் அவர்கள் வருவதாக நாங்கள் நினைத்திருக்கிறோம். அவர்கள் இங்கு எமக்கு தொல்லை கொடுக்காமல் அவர்கள் நடந்து கொண்டால் எமக்கு சந்தோஷம். அல்லாட்டிக்கு ஒரு பாரிய போராட்டத்தை மீண்டும் நாங்கள் ஆரம்பிப்போம். முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம் எமது கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கொள்கிறோம். என்னென்றால் காரணம், எமது மீனவர்களுக்கு இந்த வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற சகல மீனவர்களுக்கும் தமது ஒத்துழைப்பால் தமது பிரயாசத்தால் எமது மக்களுக்கு ஒரு மானிய அடிப்படையில் ஒவ்வொரு படகுக்கும் ஒவ்வொரு படகுக்கும் பண ரீதியாக மானிய ரீதியாக அவர் உதவி செய்ய வந்ததாக நாங்கள் அறிகிறோம். அவர் அதை மீண்டும் கூடிய விரைவில் நமக்கு கொடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மூன்றாவது விடயம் நமது இந்திய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எமது தமிழக மக்கள் மத்தியிலும் எமது யாழ் மாவட்ட தமிழர்கள் மத்தியிலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இனி அவர்தான் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆளப்போகின்றார். அவர்கள் சொல்லின் கீழ்தான் அந்த கடத்தொழில் மக்கள் செயல்பட போகிறார்கள். அவர்கள் எமது மீன் வளங்களை சுரண்டாமலும் எமது இடங்களுக்கு அவர்கள் வராமலும் அவர்களை தடுக்க வேண்டியதும் அவர்களுடைய அந்த அட்டகாசங்களை நிறுத்த வேண்டியதும் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கையில்தான் தங்கியுள்ளது என்பதை நான் திட்டவட்டமாக இந்த இடத்தில் இருந்து எமது மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிலையிலே எமது பிரதேசத்தில் ஒரு பரவலாக ஒரு கதை அடிபட்டு கொண்டிருக்கின்றது. கச்சதீவையும் நெடுந்தீவையும் தேவையாண்டால் யாழ்ப்பாணத்தையும் கூட இந்தியாவுக்கு கொடுத்து விடலாம் என்றவாறு அர்ஜுனா எம்பி அவர்கள் கூறியிருக்கிறார். அவருடைய கருத்தை இவர் இதே போன்று பல விடயங்கள் இதில் மாத்திரமல்ல பல விடயங்களும் இங்கே பார்லிமெண்ட்லையும் சரி பொதுவான இடங்கள்லையும் சரி கதைச்சு கொண்டிருக்கிறார். இதே அவர் கதைப்பது சில விடயங்களில் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறது. அது தேவைப்பட்ட விஷயங்கள் தான். இப்படியான விஷயங்களில் தாரவாதி இது எங்களுக்கு சொந்தமான தீவு. இது இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் கதைச்சு அப்போ இது கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னர் இந்த விடயம் இந்திய அரசாங்கத்தின் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் இலங்கையின் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்களும் ஆக பேசி ஒரு ஒரு உண்மை நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அது இந்த கச்சதீவானது பூகோள ரீதியான எல்லை பரப்பை வரவை பொறுத்த வரையிலையும் அது பெரும்பகுதி இலங்கையின் பக்கம் இருக்கிற காரணத்தினாலேயும் ஒரு சிறிய தீவு என்ற வகையிலையும் பெரியொரு நாடு ஒரு வல்லரசு அது தாங்கள் என்ற கருத்துக்களையும் வைத்து அது இலங்கைக்கே அது சொந்தமானது என்று ஒரு ஒப்பந்தத்தின்படி எழுதி இதுவரை காலமும் அதே நடைமுறையில் தான் இருக்கிறது. பல அரசாங்கம் மாறி வந்தாலும் அவர்கள் தேர்தல் வேளைகளிலே அந்த கச்சதீவை வைத்து கொண்டு தங்களுடைய தேர்தல் பிரசாரங்களை முற்கொண்டு போயினம் திரும்பி தேர்தல் முடிந்ததும் அது அப்படியே மூடப்பட்டுவிடும். அதே நிலையில் தான் இந்த தற்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் தேர்தல் பிரச்சார காலத்திலே கச்சதீவை மீட்டெடுப்போம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்திருந்தார்கள். அதற்கு எங்களுடைய
தமிழ் மக்களோ எங்களோட நாட்டு அரசாங்கமோ எந்தவித கரிசனையும் அதில் கொள்ள இல்லை. காரணம் தேர்தலோடு முடிந்து விடுமுண்டு. ஆனால் அந்த விடயத்தை திருப்பியும் தேர்தல் முடிஞ்சு முதலமைச்சராக வந்தது பிற்பாடும் அந்த விடயத்தில் கரிசனையாக இருப்பதாக இருந்தால் இது ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாதொரு விடயமாகத்தான் நாங்கள் கருதி கொள்கிறோம். ஏனெனில் இது 50 வருஷத்துக்கு மேலாக உள்ள ஒரு பிரச்சனையை திருப்பி தற்சமயம் 5 வருடங்களில் இருக்கிற அரசாங்கங்கள் இப்படி ஒரு முறைக்கு கொண்டு வரதுன்றது ஒரு நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விடயம். இதை நாங்கள் இப்போவும் அனுமதிக்க மாட்டோம். இது எங்களுக்குரிய தீவு, எங்களோட எல்லா வரைபடத்துக்கு உட்பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தீவு. அந்த வகையில் இதை இந்தியாவுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. இதனால் மிகவும் பெரும் பாதிப்பு எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த வகையில் அர்ஜுனா சொன்ன கருத்தை எங்களோட மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கும் நாங்கள் அவர் பல கதையை சொல்லியிருக்கிறார், நாங்கள் சந்தோஷமாக கேட்குறோம். அவர் கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். பிறகு முடிவில் கையை தட்டி போட்டு போடுவோம். அப்போ அந்த நிலையில் இந்தியாவில் போய் இதை பற்றி கதைச்சிருக்கிறார் என்றால் அதே நிலை தான் உங்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம். அவர் பொறியல் மாதிரி இருக்கிறார். நாங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் அதே நடைமுறைப்படுத்துவீர்கள்னு நாங்கள் நினைக்கிறோம்.